ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மௌனம் பேசியதே. எஸ்டர்டே வீடியோ பார்க்காதவங்க ஐகார்டில் மேலே கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த 2 வீடியோவுமே பிகினர்ஸ்க்கு குழந்தைங்களுக்காக தாங்க போஸ்ட் பண்ணுறேன். மண்ணே இல்லாமல் இந்த செடியெல்லாம் எப்படி முளைச்சி வந்திருக்குன்னு பார்க்குறீங்களா? உண்மை தாங்க, எனக்கும் ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. டைரெக்டாக மண்ணிலலாம் விதைச்சி நிறைய அறுவடைலாம் பண்ணியிருக்கோங்க. ஆனால் இந்த மாதிரி ப்ரோ ட்ரேயில் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்த்தேன். எனக்குமே டவுட்டாக இருந்துச்சு. பட் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிருக்கும் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இதை விட சின்ன சைஸ்லேயும் ப்ரோ ட்ரை இருக்குங்க. பட் இந்த சைஸ் வாங்கிக்கோங்க, இதுதான் கரெக்டாக இருக்கும். 40 ருபீஸ் சொல்லி நான் வாங்கினேன். விதை நடுறதுக்கு பார்த்தீங்கன்னா 3 பொருள் தாங்க எடுத்திருக்கேன். இந்த கோகோபீட். இந்த கோகோபீட் ஒரு பெட்டாகவே இருக்கும். அது நம்ம ரெடி பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. குழந்தைங்களுக்கு பிகினர்ஸ்க்குலாம் இதுதான் ஈஸியாக இருக்கும். இது 1 கேஜி 40 ருபீஸ் வருதுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மண்புழு உரம் ரொம்பவே முக்கியங்க. நம்ம நடுற விதைக்கு பார்த்தீங்கன்னா உயிர் கொடுக்குறதே இந்த மண்புழு உரம் தாங்க. தைரியமாக நீங்கள் குழந்தைங்க கையில் இந்த மண்புழு உரம், இந்த கோகோபீட்லாம் கொடுத்து யூஸ் பண்ண வைக்கலாங்க. அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. கோகோபீட், மண்புழு உரம் இந்த மிக்சர் கூட கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு புண்ணாக்கு, வேப்ப புண்ணாக்கு சேர்த்துக்கணுங்க. அப்போ தான் நம்ம நட்டு வளர்கிற செடி பார்த்தீங்கன்னா அழுகாமல், பூச்சி தாக்குதல் இல்லாமல் இருக்கும். கோகோபீட் அண்ட் மண்புழு கலவையோட ரேஷியோ பார்த்தீங்கன்னா 1:1ங்க. இந்த நான் கையில் வச்சுருக்கேன்ல, இந்த மிக்சரில் பார்த்தீங்கன்னா ஒரு 13 போட்டுட்டேன் மண்புழு உரம். அதே 13 அளவுக்கு பார்த்தீங்கன்னா கோகோபீட்டும் எடுத்துக்கிட்டேங்க. இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு வேப்ப முன்னாக்கு கலந்துக்கோங்க. இந்த 3 கலவையுமே நல்லா பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணுங்க. இது போல் மிக்சர் வச்சு மிக்ஸ் பண்ணிட்டாலும் ஓகே, இல்லைனா கை கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. இது இயற்கை தான், அதனால் நம்ம கைக்கு எந்த ப்ராப்ளமும் ஆகாது. நான் சொன்ன இந்த குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோ ட்ரைவை ஃபில் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்குங்க. சீடு போடுறதுக்கு முன்னாடி இது போல் ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க நல்லா. அதாங்க எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். எஸ்டர்டே அப்லோட் பண்ண வீடியோ பார்க்காதவங்க பார்த்துருங்க. அதில் சொன்னது போல் விதையெல்லாம் ஜெர்மினேட் பண்ணி நீங்கள் இந்த ப்ரோ ட்ரையில் நட்டு வச்சிங்கன்னா 2வது நாளே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா துளிர் விட்டு வந்துடுங்க. நட்டு வச்சதும் ரொம்ப போட்டு அழுத்தம் கொடுக்காம இது போல் மேலால் மண்ணை பரவலாக தூவி விடுங்க போதும். இதுக்கு மேலால் மண் தூவுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டூலில் ஒரு 4 டூல் போடுங்க. கோகோபீட், அடுத்து மண்புழு உரம், வேப்பம் புண்ணாக்கு ஒரு ஸ்பூன் வர மாதிரி இருந்தால் போதுங்க. விதையை நட்டு மண்ணை தூவுனதும் டைரெக்டாக தண்ணியை தூக்கி ஊற்றாமல் இது போல் ஒரு ஸ்ப்ரேயர் வச்சு ஸ்ப்ரே பண்ணி விடுங்க போதும். அடுத்து பார்த்தீங்கன்னா வெயிலையும் வைக்க தேவையில்லை, நிழல்லே வச்சா போதுங்க. ஒரு துளிர்லாம் வந்ததுக்கப்புறம் இது போல் ஆனதுக்கப்புறம் வெயிலில் தூக்கி வச்சா போதும். அதுவும் டைரக்ட் சன்லைட்டில் வேண்டாம். எதுவும் டவுட்ஸில் இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க, இல்லைனா கான்டாக்ட் நம்பரில் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம வீடியோ பார்க்குற வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ்ங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.